ஹேரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா தான் அழகா இருக்கு. அதுலயும் கலர்லாம் பண்ணா அட்டகாசமா ட்ரெண்டியா இருக்கு. இல்ல ஹேர் வந்து கர்லியா பவுன்சியா இருந்தா தான் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, யாருக்கு எந்த ஹேர் டைப் இல்லையோ, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஹேர் டைப்பை தான் அட்மையர் பண்ணி, அதுக்காக அதே மாதிரியே வேணும்னு சொல்லி பல ரூபாய்கள நம்ம சலூன்ல கொண்டு போய் குடுக்குறோம். இது பெரும்பாலான பெண்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஏன் இது நானே நெறைய விஷயங்கள் நெறைய தடவ பண்ணியிருக்கேன். கடந்த 6, 7 வருஷத்துல நான் நெறைய ஹேர் ஸ்டைல்ஸ் மாத்திருக்கேன். என்னோட லென்த்தி ஹேர் பிடிக்காம கட் பண்ணியிருக்கேன், கலர் பண்ணியிருக்கேன். என்னோட கர்லி ஹேர் பிடிக்காம மாத்தி ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா, ரீசென்ட்டா நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்டின்னா, எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் உண்மையான அழகு. அத நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணி போற்ற ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நிஜமாவே அழகாகுறோம். இவ்ளோ காசு குடுத்து வெளியில இருந்து நம்மள மாத்தி ஒரு அழகாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நிஜமான அழகா? வணக்கம் நண்பர்களே! இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்துல வாழ்த்துக்களோட இந்த ஒரு விஷயத்த பெண்கள் கிட்டயே அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம எவ்வளவுதான் காசு கொடுத்து வெளியில இருந்து ஒரு அழகு பொருளை நம்ம வாங்கினாலோ, இல்ல அழகாக்கிக்கணும்னு நம்மள முற்பட்டாலோ, மேக்ஸிமம் அதுக்குன்னு ஒரு டியூரபிலிட்டி இருக்கு. 6 மாசம் இருக்கலாம். ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணா மேக்ஸிமம் 6 மாசம். ஒரு ஃபேஷியல் பண்ணா மேக்ஸிமம் 1 வீக். இந்த மாதிரி எல்லாமே நமக்கு டெம்பரரி தான். பட் உள்ளுக்குள்ள இருக்கிற அழகு இருக்குல்ல, அதை நீங்க என்ஹான்ஸ் பண்ண அது முகத்தோட அழகை பொலிவுபடுத்துது. அகத்தின் அழகு முகத்துல காமிக்குது அப்படிங்கிறது தான் நான் ரீசெண்டா ரியலைஸ் பண்ணது. என்னைக்கு வந்துட்டு நல்ல பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், என்னைக்கு நிறைய ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறோம், என்னைக்கு எனக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் சூப்பர் தான், இதுல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நிஜமாவே முகத்துல பொலிவு இருக்கு. நான் அந்த நேரத்துல வேற யாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறது இல்ல. என்னோட மூக்கு எப்படி இருக்கு, என்னோட கலர் எப்படி இருக்கு, என்னோட ஸ்கின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் யோசிக்கிறதே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நான் அழகாக ஆரம்பிச்சேன். ரீசெண்ட் டேஸ்ல நான் உணர்ந்தது இதுதான். இது ஒவ்வொரு பெண்களும் உணர ஆரம்பிக்கும் போது பியூட்டி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியே இல்லாம போகும். அப்ப எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அழகானவர்களா உணர்வாங்க. அவங்களுக்கு கவலைப்படுறதுக்குன்னு வேற சில விஷயங்கள் இருக்கும். அழகை பத்தி இருக்காது. அந்த ஒரு விஷயத்த நீங்க உண்மையாவே யாராவது ஒரு மகளிரை பத்தி கேர் பண்றீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி டெஃபினட்டா சொல்லுங்க. நீங்க நிஜமாவே அழகா தான் இருக்கீங்க. எந்த ஒரு செயற்கை விஷயமும் உங்களை அழகாக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.